أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا نبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ونبينا ومولانا محمد أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله مولانا العليم وقال النبي صلى الله عليه وسلم الدين النصيحة صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله الصلاة والسلام عليك يا سيدي يا حبيب الله الصلاة والسلام عليك يا شفيع المذنبين عند الله எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் நமது உயிருக்கு உயிரான, நமது உயிரை விட மேலான, நமது கண் குளிர்ச்சிகளான கண்மணி நாயகம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களது சங்கையான குடும்பத்தினர்கள், தோழர்களான சஹாபாக்கள், அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அன்னவர்களது உண்மையான அன்போடும் மஹப்பத்தோடும் கண்ணியத்தோடும் பாசத்தோடும் பின்பற்றி வாழுகின்ற வாழப்போகின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலா நாயனுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய எண்ணத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எல்லா இடங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவனை மாத்திரம் அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழ்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. அருமையான பெருமதிப்பிற்குரிய பெருமக்களே, இஸ்லாத்துடைய மாபெரும் 5 கடமைகள். இந்த 5 கடமைகளில் ஒரு கடமை புனித ரமலானுடைய மாதம் முழுவதும் நோன்பு நோட்பது. நோன்பு என்பதுதான் கடமையொழிய ரமலான் என்பது கடமை அல்ல. ரமலான் என்பது 12 மாதங்களில் 9வது மாதத்துடைய பேர் மட்டும்தான். ரமலான் என்பது ஒரு இபாதத்துடைய பெயர் அல்ல, அது ஒரு மாதத்துடைய பெயர். அதாவது ஹஜ் என்பது ஒரு இபாதத்து, எங்களுக்கு கடமை. அதை செய்யக்கூடிய மாதம் துல் ஹஜ். துல் ஹஜ் என்பது ஒரு இபாதத்துடைய பெயர் அல்ல, ஒரு மாதத்துடைய பெயர். ரமலான் என்பது 9வது மாதத்துடைய பேர் இஸ்லாமிய கேலண்டர்ல. அந்த மாதத்தை அல்லாஹ் தஆலா தெரிவு செய்கிறான், முழுமையாக சௌம் என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் தெரிவு செஞ்சான். இப்ப அந்த மாதத்தை நாங்கள் முடிச்சோம். அருமையான பெருமக்களே, நாங்கள் ஒரு முஸ்லீமாக இந்த உலகத்துல பிறந்தோம் என்று சொன்னால், எங்களுக்கு இந்த உலகத்துல 5 கடமைகள் இருக்கிறது என்பதனை சின்ன வயதுல நாங்க படிச்சோம். 2ஆம் ஆண்டு படிக்கிற புள்ளைட்ட கேட்டாலும் இஸ்லாத்துடைய கடமைகள் எத்தனை? 5. கலிமா, தொழுக, நோன்பு, ஜகாத்து, ஹஜ். ஈமானுடைய கடமைகள் எத்தனை? 6. அது என்ன அந்த கடமைகள்? அல்லாஹ் ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. அந்த 6 கடமைகளையும் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவோம். அருமையான பெருமக்களே, இந்த கடமை உலகத்துல கியாமத்தினால் வர காட்டி ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் இருக்குது. ஆனா இந்த 2ஐயும் சேர்த்தவர்கள் முழுமையாக இஸ்லாத்தில் வாழக்கூடியவர்கள் அல்ல. நல்லா விளங்கி எடுத்துக்கொள்ளணும். இஸ்லாத்துடைய 5 கடமைகளும் ஈமானுடைய 6 கடமைகளும், இந்த 2க்கும் இடையில வித்தியாசம் என்ன டிஃபரண்ட்? அது 5, இது 6. எல்லாத்தையும் சேர்ந்து இஸ்லாத்துடைய கடமைகள். இஸ்லாம் ஈமானுடைய கடமைகள் 11 முடிஞ்சு அப்படி இருக்கலாம் தானே? இல்ல, இந்த 2ம் ஒன்று கொண்டு சேராது. 2ம் ஒன்றாக சேரணும். ஆனா 2ம் டிஃபரண்டான கடமைகள். இஸ்லாத்துடைய கடமைகள் 5ம் கலிமா சொல்வது, கலிமாவை நினைப்பதல்ல, கலிமா வாயால சொல்லணும்.
யார் சரி இஸ்லாத்துக்கு வரணும் என்றால் உலமாக்களுக்கு தெரியும், மிம்பர்ல குத்துபாலிக்க செல்ல ஒருத்தர் வந்து சொல்றாரு, நான் களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வரணும், நீங்க எல்லாம் பள்ளி நிறைஞ்சிக்கும். ஒருத்தர் வந்து எனக்கு களிமா சொல்லணும் இஸ்லாத்துக்கு வரணும் என்றால் குத்துபா ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய ஹசரத் உடனே மிம்பரால் இறங்கணும், அந்த குத்துபா அதே இடத்துல நிறுத்தணும், போய் அவருக்கு களிமாவை சொல்லி கொடுத்துட்டு தான் குத்துபாவை கண்டினியூ பண்ணணும். ஏன் தெரியுமா? கொஞ்சம் நில்லுங்க என்று சொன்னால் அதனுடைய மீனிங் என்ன தெரியுமா? நீங்க குஃபுர்ல அல்லாஹ்வை நிராகரிக்கிய கொள்கையில கொஞ்ச நேரம் நில்லுங்க, செல்லுமா அப்படி. அந்த செகண்ட் இஸ்லாத்துக்கு வரணும் என்று சொன்னால் நான் சொல்றேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எதுல? குஃபுர்ல. எங்கள்கிட்ட கலிமாவை சொல்லி தரத்துக்கு எங்கள்கிட்ட வேண்டுகோள் விடுத்ததிலிருந்து நான் எத்தனை நிமிஷம் அவரை வெயிட் பண்ண வைக்கிறேனோ அவ்வளவு இவ்வளவு காலமும் குஃபுர்ல மூச்செடுத்திருப்பாரு, குஃபுர்ல 50 வருஷம் வாழ்ந்திருப்பாரு, அல்லாஹ்வை நிராகரிச்சு கொண்டு வாழ்ந்திருப்பாரு. ஆனால் எங்கள்கிட்ட சொன்னதுக்கு பிறகு நான் லேட்டாக்குற ஒவ்வொரு மூச்சுக்கும் நாங்க அல்லாஹ்ட்ட ஜவாப் சொல்லுவோம். அதனால கலிமா என்பது சொல்றது, நினைக்கிறதல்ல. இப்ப நாங்க எல்லாரும் கலிமா சொல்லிக்குதா? இஸ்லாத்துடைய 5 கடமையில கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ். இப்ப கலிமா நாங்க எல்லாரும் சொல்லிக்கிறோமா? சொல்லிக்கிறோம். இதுக்கு தான் ஸ்கூல்ல இஸ்லாம் பாடம் படிச்சுக்கணும். முதலாவது பாடத்துல அவ்வல் கலிமா தய்யிப், கலிமா வந்தாச்சு. இதை பாடம் இல்லாட்டி நாங்க முஸ்லிம்கள் அல்ல. அவ்வல் கலிமா தய்யிப் தந்த காரணம் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை என்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், சாட்சி கூறுகின்றேன் என்பது கலிமா. அருமையானவர்களே, இந்த கலிமாவை வருஷத்துல எத்தனை தடவை சொல்றது கடமை, கட்டாயம். வருஷத்துக்கு ஒருக்கையா? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமா? அப்படி வரல. கலிமாவை இஸ்லாத்துக்கு வரும் பொழுது ஒரு தடவை சொன்னா இஸ்லாத்துக்கு வந்தாச்சு. இந்த கலிமாவை வருஷத்துக்கு ஒருக்க, 5 வருஷத்துக்கு ஒருக்க இஸ்லாத்துல வரல. ஆனா சொல்ல சொல்ல நன்மை கிடைக்கும், அது வேற செய்தி. கடமை எப்படி? ஒரு தடவை தான். அது நாங்க எல்லாரும் செஞ்சிட்டோம். இஸ்லாத்துடைய 2வது கடமை எது? தொழுகை. இந்த தொழுகை என்ற கடமை வாழ்க்கையில எப்பயிலிருந்து எப்ப வர காட்டிலும், பருவ வயது அடைஞ்சதோட மன்னிப்பே கிடையாது. எது வர காட்டிலும் கடைசி மூச்சு பிரியும் வரையில, நாங்க மையத்தாக வைக்கப்படக்கூடிய நேரம் வரையில. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை? 5 தடவை. சரி, மிஸ் பண்ணேலுமா? ஒரு அவசரத்துக்காக மிஸ் பண்ணேலுமா? ஒரு காலமும் மேலா. ஆனா எல்லாரும் தொழணுமா? எல்லாரும் தொழ தேவையில்லை. சிலர் சொல்லலாம் தொழுங்க உண்டு, ஆனா தொழ தேவையில்லாதவங்களும் இருக்குது. அந்த கேட்டகரியிலையும் தான் நாங்க தொழ தேவையில்லை. தொழுங்கன்ற தொழ வானம் என்றும் இஸ்லாம் சொல்லிக்குது. தொழுக கடமை இல்லைன்னு ஒரு கூட்டத்தை சொல்லிக்குது. அவங்க தொழ தேவையும் இல்லை. அந்த கூட்டத்துல இருந்தா நாங்க தொழ வானம், இதுக்கு போறோம் இல்ல நாங்க தொழத்தானோ. யாரு முதலாவது? பெண்களுக்கு தொழுக ஹராமான காலம் உண்டு வார. இவ்வளவு மார்க்க பக்தியோடு இருந்தாலும் இவ்வளவு காலம் முடுபட்ட தஹஜ்ஜுத் குடுபடையில வந்து தக்பீர் கட்டினா ஹராம். ஒரு ஹராத்தை செய்த பாவம் கிடைக்கும் தொழுகையில் இருந்தா அவங்களுக்கு. அதுல எரிச்சுக்குரிய சட்டம் தெரியும். அப்ப தொழ தேவையில்லை அவங்களுக்கு. இதே மாதிரி இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அதாவது பைத்தியம், மூணு வேலை செய்யாதவங்க. அல்லாஹ் யாரை இந்த உலகத்துல பைத்தியமாக அல்லாஹ் வச்சிருக்கிறான், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனா அப்படி யாருக்கு சரி அப்படி ஒரு அப்நார்மல் புள்ளை ஒண்டி இருக்குதா? நீங்க நினைச்சு கொள்ளுங்க, அந்த புள்ள சொர்க்கத்து புள்ள, பாவம் இல்லாத புள்ள. அந்த புள்ளைய வளர்க்கிறது பாக்கியம். அந்த புள்ளை அல்லாஹ் தந்தது சில நேரம் அந்த குடும்பத்துக்கே அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கிறதுக்கு. அந்த புள்ளைய பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்க, எல்லாரும் நக்கல் பண்ணுவாங்க. ஆனா கியாமத் நாளில் அவங்களுக்கு அந்தஸ்து இந்த பாவப்பட்ட உலகத்துல ஒரு பாவத்துக்குமே சொந்தம் இல்லாமல் அல்லாஹ்விடத்துல போய் சேருவது எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்படிப்பட்டவங்க பாக்கியம் பெற்றவர்களும் பாக்கியம் பெற்றவர்கள். ஆனால் யாருக்கு அந்த நிலைமை இருக்குதோ அவங்களுக்கு தொழுகை கடமை இல்லை. யார் சரிந்தா தொழ தேவையில்லை. மூணாவது கூட்டம் யாரு? மௌத்தானவங்க. மௌத்தானவங்க வெள் 9 மணிக்கு மையத்து, ராவு 10 மணி கிடக்குற, லுஹர் அசர் மகரிப் இஷாவுக்கு வீட்டுல இருப்பாரு. வீட்டுல இருக்கிறவர் தொழணுமா? யாரு சரி அசரு வந்து கேட்கிற வெள் 9 மணி மௌத்தானவர், இப்ப 2 லுஹரும் அசரும் பாங்க சொன்னேன், இவர் தொழலையான்னு கேட்பாங்களா? யாரு சரி அங்க கேட்க மாட்டாங்க. இப்ப அவருக்கு தொழுவிக்கிற டைம் தான் எதிர்பார்ப்பாங்க. அதனால் அருமையானவர்களே, ஹயாத்தோட ஈக்கும் வரையணைகளே தொழுக கடமை, மௌத்தானா கடமை இல்லை. மௌத்தாகி எத்தனை மணி தேரம் இருந்தாலும் சில கட்டங்கள்ல சந்தர்ப்ப சூழ்நிலை 2-3 நாட்கள் மையத்துக்களை வைக்கக்கூடிய நிலைமை வரும். சட்டங்கள் இருக்குது.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜனாசா கூட 3 நாட்களுக்கு பிறகுதான் அடக்கம் செய்யப்பட்டு 3 நாட்களுக்கு பிறகுதான். அது வேற தலைப்பிலிக்குது. அருமையானவர்களே, அப்ப இந்த தொழுகை என்பது மௌத்து வர காட்டியும் ஒவ்வொரு நாளும் தொழுது கொண்டே இருக்கணும். அப்ப கலிமா என்பது வாழ்க்கையில் ஒரு தடவை தொழுகை. சரி, அதுக்கு அடுத்த கடமை என்ன? கலிமா, தொழுகை, நோன்பு அல்லது ஜகாத். ஜகாத் என்பதும் எல்லாருக்கும் உரியதல்ல. அதுக்குரிய கண்டிஷன் இருக்குது. இந்த பொருள்களுக்கு தான் ஜகாத் கொடுக்கணும், இவ்வளவு தான் கொடுக்கணும், இந்த பொருள்களில் ஜகாத் தேவையில்லை என்று எப்படி தொழுகைக்கு இத்தனை வக்கத்து இப்படி தொழணும் என்று வந்ததோ அதே சட்டங்கள் ஜகாத்துக்கும் இருக்குது. ஆனால் ஒரு கவலையான செய்தி என்ன தெரியுமா? தொழுகையே சட்டங்களை பேணி லுஹர் அசர் மக்ரிப் இஷா டைம் தான் தொழுது. பாங்கு சொல்லும் போது யார் சரி தொழுதா? இல்ல கோச்சி 5 மணி வருது, 4:45க்கு அசான், தொழுதுட்டு போனா கஷ்டம், அதனால நான் 4:30க்கே தொழுது யாரும் தொழுதா? அப்படி தொழிலாது. ஏன் தொழிலாத காரணம்? இஸ்லாத்துல தொலை சொன்ன அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக இப்படி தொழணும், இந்த நேரத்துல தொழணும், இத்தனை ரக்காத்து தொழணும் தான் வந்திருக்குது. ஏன்னா பக்தி போத மாதிரி சுபஹ்ல கஷ்டப்பட்டதுமே 2 ரக்காத் 4 தொழவே இயலாது. சுபஹ் 2 தான். இதுல சட்டம் பேன்ற, ஆனா ஜகாத்துல சட்டம் பேன்றல்ல. எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்க நினைச்ச மாதிரி ஜகாத் கொடுக்கிறாங்க. ஜகாத் எதுக்கு கொடுக்கணும், எந்த அளவு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும்? சில அவனோட மாசம் மாசம் சேலரியில சேர்த்து ஜகாத்தை கொடுக்கிறாங்க. அப்ப தொழுகை எப்படி எங்களுக்கு நினைச்ச மாதிரி இல்லவோ இந்த ஜகாத்துடைய கடமையும் நினைச்ச மாதிரி இல்ல. சட்டங்களை தேடித்தான் நான் கொடுக்கணும், சட்டங்களை படிக்கணும். அருமையானவர்களே, அடுத்தது நோன்பு. நோன்பு ரமலான் மாசம் வந்தா எல்லாருக்கும் சின்ன வயசுல சட்டங்கள் தெரியும். சட்டங்களை பேணி நோன்பு பிடிச்சோம். அது இப்ப ஆயுள் ஒரு தடவை இல்ல, ஒவ்வொரு வருஷமும் ரமலான்ல ஹயாத்தோட நின்னா நோன்பு பிடிக்கணும். எதுவரை காட்டிலும் மௌத் வர காட்டிலும் இந்த கடமைகள் கியாமத் நாள் வர காட்டிலும் இருக்கும். இப்ப பாருங்க, கலிமா ஒரு தடவை தான், தொழுக ஒரு நாளைக்கு 5 தடவை மௌத்து வர காட்டி, ஜகாத்து ஒவ்வொரு வருஷமும் எல்லாருக்கும் இல்லை, யார் யார் அது கம்புடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும். நோன்பு மௌத்து வர காட்டியும் எல்லாருக்கும் எப்ப? ரமலானுடைய மாசம் மட்டும்தான், வேற எந்த மாசமும் மேலாது. இல்ல எனக்கு ரமலான் மாசத்துல அதாவது இந்த ஹார்ட் ஆபரேஷனுக்கு அட்மிட் பண்ண சொல்லிக்கு, அதனால நான் இந்த ஷஅபான்ல நோன்பு ஃபுல்லா பிடிக்க போறேன்டா இயலாது. ஒரு காலம் அனுமதி இல்ல மார்க்கத்துல. மார்க்கம் சொன்ன மாதிரி தான் செய்யணும். 5வது கடமை ஹஜ்ஜி, ஆயுள் காலத்திலே ஒரு தடவை தான், அதுவும் வசதி உள்ளவங்க. இதுதான் இஸ்லாத்துடைய 5 கடமை. இது ஒரு நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபா கூட அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. பாலைவனம் தானே, இப்ப மாத்திரையிலிருந்து இங்க வாரண்டு சென்னாலும் இப்ப நல்ல ராகத்தா வாகனத்துல வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து இறங்கிடும். அந்த காலத்துல அப்படியே இல்லை. ஒரு 5-10 கிலோமீட்டர் பயணத்துல வந்தாலும் பாலைவனத்துல புழுதி பட்டிக்கும், வேர்த்து போட்டிக்கும். ஊருக்கு புதிய ஒரு ஆள் வந்து சென்னா எல்லாருக்கும் டக்குன்னு விளங்கும், மாச்சல் டயர்ட் முகத்துல விளங்கும். நடந்து வாரது, கெமல் ஒட்டகத்துல வாரது. இப்ப சஹாபாக்களோடு இருக்கும் பொழுது இது கால வரைக்கும் யாருமே காணாத அழகான ஒரு மனிதர் வருகிறார். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். அந்த மனிதனை பத்தி வர்ணிக்கிறாங்க. எப்படி தெரியுமா? அழகிய வெண்மையான ஆடை, தலைமுடியெல்லாம் அழகாக வாரப்பட்டிருக்குது, என்ன பூசி தலைவாரிக்கிறாரு, முகமெல்லாம் இப்படி வெளிச்சமாயிக்குது. இப்படி ஃப்ரெஷ்ஷா ஒருத்தர் வாராரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்னிலையில. வந்தா சஹாபாக்கள் சொல்றாங்க, இவரை நாங்க இதுக்கு முந்தைய கண்டதும் இல்லை. ஆனா முகத்துல பிரயாணத்துடைய டயர்டும் விளங்குது இல்ல, அடையாளமும் விளங்குது இல்ல. ஆனால் ஒரு அழகான ஒரு மனிதர் அப்படியே திடீரென்று வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட முன்னுக்கே வந்துட்டாரு. அனுமதி கேட்கவும் இல்லை, நான் கொஞ்சம் வரவாண்டி கேட்கவும் இல்லை. பிடிக்கும் வந்தவர் சஹாபாக்கள் எல்லாமே கச்சல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 முழங்காலிக்கு தானே முட்டங்கால், அந்த முட்டங்கால் 2 அவட்ட முட்டங்கால் 2 சேர்த்து கொண்டுட்டாரு. சேர்த்து கொண்டு அவனோட 2 கையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் அப்படியே வச்சிட்டாரு. சஹாபாக்கள் பார்க்கறாங்க, இவர் யாரு? நாங்க காணவே இல்லை இப்படிப்பட்ட ஒருத்தர். உடனே கயிறெண்ணை வச்சு கேட்டார், யா முஹம்மத், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அக்பிர்னி அனில் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் என்னன்னு எனக்கு சொல்லித்தாங்க வேண்டாங்க. இப்ப கேள்வி கேட்டொருத்தர் கேட்கணும், என்னத்துக்கு தெரியாட்டு தானே கேட்கணும், படிச்சுக்குள்ள தானே கேட்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்லாம் என்றால் என்ன? கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி, இந்த 5 சொன்னாங்க. கேள்வி கேட்டவர் எப்படி பதில் கொடுக்கணும்? அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹு ஹைரா. நான் கொஞ்சம் டவுட் இருந்தேன், தெரிஞ்சு கொள்ளிருந்தேன், அதனால சொல்லி தந்ததுக்கு நன்றி, அப்படித்தானே சொல்லணும். அப்படி சொல்லல.
சஹாபாக்கள் ஆச்சரியப்படுத்துற பதில் சொன்னார். இவர் சொன்னார் என்ன தெரியுமா? சதக்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரியா சொல்லிட்டீங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை செக் பண்றதுக்கு இவர் யாரு? இவர் எப்படி எங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்டு நீங்க சரியா தான் சொன்னு சொல்றதுக்கு இவர் ரசூலுல்லாஹ்வுடைய பெரியவராளா? இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இவர் கொச்சப்படுத்துறாரா? இது ஆவேசம் வருது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூலா பதில் கொடுக்கறாதானே, சஹாபாக்களும் கூலா இருந்தாங்க. ஆனா அந்த ஹதீஸ்ல எப்படி வருது தெரியுமா? சஹாபாக்கள் சொல்றாங்க, ஃபஅஜிப்னா லஹு யஸ்அலுஹு வ யஸதிகுஹு, நாங்க ஆச்சரியப்பட்டோம் அவர் கேள்வி கேட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கொடுத்ததும் அதை தஸ்தீக் பண்றாரு, நீங்க சரியா சொன்னீங்கள் என்று ஆச்சரியமாக இருந்தது என்றாங்க. ரெண்டாவது கேட்டாங்க, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்பிர்னி அனில் ஈமான், ஈமான பத்தி சொல்லுங்க என்றாங்க. ஈமான் என்றால் என்ன? அப்ப சொன்னாங்க, அல்லாஹ்வை, மலக்குமார்களை, வேதங்களை, கியாமத்தினால அது மாதிரி கலாக்கதிர இந்த 6 விஷயத்தை ஆமந்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வார ஆரம்பிக்குதான் இந்த 6 சொன்னாங்க. அதுக்கும் இவர் சொன்னாரு, சதக்த, நீங்க சரியா சொல்லிட்டீங்கள் என்றார். சஹாபாக்களுக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் போகுது. ரசூலுல்லாஹ்வை செக் பண்றவன் அந்த யார் ஆயிக்கும்? எத்தனை கூட்டங்கள் இருக்குதானே அந்த காலத்துல. ஆச்சரியமாயிக்குது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சு கொண்டு, ஒரு டென்ஷன் இல்லை, ஒரு பயம் இல்லை, தைரியமாக பதில் கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணாவது கேள்வி, இஸ்லாம் ஈமான், இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன? இஸ்லாத்துடைய கடமை 5 உடம்பால செய்யறது, ஈமானுடைய 6 ஒரு காலம் வாயால சொல்றதும் அல்ல, உடம்பால செய்ததும் அல்ல, கல்பால நினைக்கிறது மட்டும்தான். இஸ்லாத்துடைய 5 கடமையை செஞ்சவங்க இவத்து இருப்பாங்க. களிமா சொல்லிக்க எல்லாரும், தொழுகையாளிகள் ஈக்கிறாங்க, நோம்பு பிடிச்சவங்க, ஜகாத் கொடுத்தவங்க ஈக்கிறாங்க, ஹஜ்ஜி செஞ்ச ஹாஜியார்மாரும் ஈக்குது. இது 5 செஞ்சது. அல்லாஹ் மௌத்துக்கு முன்னாடி இந்த 5 கடமையை நிரப்பமாக முடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எல்லாருக்கும் தந்தருள்வானாக. ஆனா ஈமானுடைய கடமை 6 செய்தவங்க யாரு? ஒத்துரிமை இல்லை. அந்த 6 கல்புக்குள்ளுக்கு மறைஞ்சிக்க நம்பிக்கையில மட்டும்தான் நீக்குது. மௌத்துக்கு முன்னா இந்த நாளும் ராவைக்கு தூங்க முன்னா நான் அல்லாஹ்வை நம்பினேன், அல்லாஹ்வை நம்பினேன், மலக்குமார் நம்பினேன், மலக்குமார் நம்பினேன் சொல்லணுமா? தாரு உலமாக்கள் பயான்ல சொல்லிக்கிறாங்களா? இல்ல. இது சிறுசியில படிச்சோம், இந்த 6 நம்பிக்கையும் கல்வியில இருந்தா போதும். இதுதான் ரெண்டுக்கும் டிஃபரண்ட். அதனால இன்னும் சேர்க்கப்படல. இஸ்லாம் பிசிக்கலி பொடியால செய்யறது, ஈமான் எங்கட கல்புல நம்பிக்கையில வரக்கூடியது, அது வெளியே விளங்காது. இது 6ல 3 தான் நம்பிக்குது. 3 விஷயத்தை நம்பி இல்லாதவங்களை யாரும் சரி காட்டலுமா? இஸ்லாத்துடைய கடமையில ஹஜ்ஜி போகாதவங்க ஹஜ்ஜி போனவர், தொழுதவங்க தொலை வராதவங்க கண்டுபிடிக்கலும், ஈமான்ல கண்டுபிடிக்கலாம். இவங்க 3 விஷயத்தை நம்பிக்கை 3 நம்பிக்கை யாருக்கும் சொல்ல இயலாது. அது கல்புல உள்ள நம்பிக்கையில விஷயம். இப்ப 2 சொல்லிட்டான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். 3வது கேள்வி என்ன தெரியுமா? முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்பிர்னி அனில் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன என்று நான் சொல்லித்தாங்க என்றாங்க. அருமையானவர்களே, இந்த ஹதீஸுடைய முடிவை நாங்க நல்லா மௌத்து வரை காட்டி ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இஹ்சான் என்றால் என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நீங்க அல்லாஹ்வை வணங்கணும், இபாதத்து செய்யணும். அந்த சொன்ன தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி, குர்ஆன் ஓதுறது, ஜிக்ர் வைக்கிறது, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு செய்த இபாதத். இந்த இபாதத்துகளை நீங்க எப்படி தெரியுமா செய்யணும்? கஅன்னக தராஹு, அல்லாஹ்வை பார்க்கிறது போன்று செய்யணும். நீங்க அல்லாஹ்வை பார்த்து கொண்டு அல்லாஹ்ட முன்னுக்கு இருக்கிறன்னு செய்யணும். அப்ப என்ன? முகஸ்துதி எதிர்பார்க்க கூடாது, மக்களுக்காக செய்யக்கூடாது, மக்களை திருப்திப்படுத்த செய்யக்கூடாது, படைச்ச ரப்புக்காக செய்யணும். ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக், உங்களுக்கு அல்லாஹ் பார்க்கலாம், அல்லாஹ் பார்க்கலாம். பார்க்கிற மாதிரி கற்பனை செய்யுங்க. என் ரப்பு என்ன பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் முன்னுக்கு தான் நான் தொழுதேன், என் ரப்பு என்ன பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் முன்னுக்கு தான் நான் நோன்பு வச்சிருக்கிறேன் என்று எல்லா இபாதத்திலையும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறத மட்டும் எண்ணத்துல கொண்டு வாங்க, வேற ஒன்றையும் கொண்டு வரக்கூடாது. ஆனா உங்களுக்கு அல்லாஹ் பார்க்கலாது. உங்களுக்கு பார்க்க இல்லாட்டிலும் அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டே தான் நிற்கிறான். நீங்க அவனோட பார்வைக்கு மறையாது. 3 கேள்விக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கொடுத்த உடனே சரியா சொல்லிட்டீங்கன்னு சொன்னாரு. 4வது கேள்வியில தான் சஹாபாக்கள் எல்லாரும் மேல் பூரிச்சு நடுங்கி போனாங்க. உலகத்துல யாருக்கும் இல்லாத ஒரு அறிவை பத்தி கேட்டாங்க. வந்த மனிதர், யா முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்பிர்னி அனிஸ்ஸா, கியாமத்தினால பத்தி சொல்லுங்களேன்டாங்க, மறுமையினால பத்தி சொல்லுங்களேன்டாங்க, the day of the judgment இத பத்தி சொல்லுங்களேன்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க. இவ்வளவு கேள்வியை கேட்ட மனிதர் 4வது கேள்வியை கேட்ட உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க டென்ஷன் ஆகல, அதே பதில கொடுத்தாங்க. எப்படி தெரியுமா? பதில் கொடுக்கல. மல் மஸ்ஊல், நான் இல்லை என்றாங்க.
பிஅலம அன்ஹா, அதை பத்தி எனக்கு தெரிய வேண்டாங்க. எதை விட தெரியுமா? மினஸ்ஸாயிலி, என்னை விட உங்களுக்கு தான் தெரியுமாண்டாங்க. கியாமத்து நாளை பத்தி என்னை விட உங்களுக்கு தெரியுமா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க என்றால் இந்த மனிதர் யார்? ரசூலுல்லாஹ் இருக்கும் பொழுது நபி வரமாட்டார். என்னை விட உங்களுக்கு தான் இது தெரியும் என்று சொல்றால் இது சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல. அருமையானவர்களே, இவ்வளவு நேரம் சந்தேகத்தோட பார்த்து இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஆச்சரியமாகிட்டு மேல் பூரிக்க தொடங்கிட்டு, நாங்க இவரை தவறா நினைச்சோமே, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோமே, இவர் யார் இவரு என்று சொன்னோடனே வந்த மனிதர் கேள்வி கேட்டார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு கியாமத் நாளை பத்தி சொல்லலாதா? எனக்கு தானா தெரியும், அதுட அடையாளங்களை சொல்லுங்களே என்றாங்க. அப்பதான் இப்படி எல்லாம் உலகத்துல நடக்கும், அப்ப கியாமத்துல வரும். வந்தவர் அப்படி எழும்பினாரு, திரும்பினாரு, பேசிட்டாரு. சஹாபாக்கள் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயந்து கொண்டு முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அருமையானவர்களே, பக்கத்துல நின்றவர் யாரு தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க தான் கூட டென்ஷன் ஆன. அதனால அந்த ஹதீஸ்ல வருது, யா உமர், உமர் அத்ததரி மணி சாயில், இவ்வளவு நேரம் கேள்வி கேட்ட யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. குல்துல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் தான் தெரியும் யா ரசூலல்லாஹ். இன்னஹு ஜிப்ரீல், அது வந்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்றாங்க. என்னிடம் வரல அவரு, என்னாட்ட வந்து காலம் அடிச்சாலும் என்னிடம் இல்ல அவர் வந்தது. அப்ப ஹதீஸ் வந்து இருக்கணும் அத்தா நீ என்று வந்து இருக்கணும், அத்தா நீ என்று வரல, அத்தாக்கும் உங்கள்கிட்ட தான் வந்தார். அது யுஅல்லிமுக்கும் தீனக்கும், உங்களோட தீன உங்களே படிச்சு தர உங்கள்கிட்ட வந்துட்டு போனாரு. கேள்வி கேட்டது உங்களே டீச் பண்ண. இஸ்லாம் என்றால் இதுதான், ஈமான் என்றால் இதுதான், இஹ்சான் என்றால் இதுதான், கியாமத் நாள் என்றால் இதுதான் என்பதை உங்களுக்கு டீச் பண்ண வந்துட்டு போனார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அருமையானவர்களே, இப்ப இஸ்லாத்தை பத்தி நாங்க பேசுறோம். இஸ்லாத்துடைய சட்டங்கள், தொழுக, ஜகாத் எல்லாம் ஃபிக்ஹ் என்று படிக்கிறோம். ஈமானுடைய விஷயங்கள் அகீதா வந்து படிக்கிறோம். அல்லாஹ் பத்தி, மலக்குமார பத்தி எல்லாம் நாங்க படிக்கிறோம். ஆனால் உலகத்துல தீன் என்றால் எது? இஸ்லாமும் ஈமானும் மட்டும் சேர்ந்தது தீன் அல்ல. அருமையானவர்களே, அது குறையான தீன். யார் சார் இஸ்லாத்தை ஈமானை நிரப்பமா படிச்சு நிரப்பமா செய்தாரா, அவர் நிரப்பமான தீனை பின்பற்றக்கூடியவர் அல்ல. தீன் என்றால் என்ன? மூணாவதையும் சேர்த்திக்கணும். மூணாவது என்ன? அதுதான் இஹ்சான். எந்த சட்டம் படிச்சிருந்தாலும், எவ்வளவு சட்டம் தெரிஞ்சிருந்தாலும், எவ்வளவு பேணிப்பாக நீங்க தொழுந்தாலும், கல்பில அல்லாஹ்வை சுமக்கலையா, கல்பில் அல்லாஹ்வுடைய சிந்தனை வரலையா, இந்த இஹ்சானை பத்தி தனியே படிங்க. அருமையானவர்களே, இந்த இஹ்சானுக்கு பல பேர்கள் இருக்குது உலகத்துல. அதுதான் தஸவுஃப் என்று வந்தது உலகத்துல. தஸவுஃப் என்றா சூஃபி. சூஃபி என்ற பேரு ஸ்ரீலங்கால இந்த உருவானதல்ல. 1400 வருட காலங்கள் முழு உலகத்திலும் சூஃபி என்றதை பாவிச்ச யாரு தெரியுமா? இந்த ஈமான் இஸ்லாத்தை பக்தியோட செய்தவருக்கு பாவிச்ச வார்த்தை இஹ்சான். இந்த இஹ்சான் என்றதுக்கு வந்த ஒரு வார்த்தை தான் தஸவுஃப், சூஃபி. அருமையானவர்களே, ஸ்ரீலங்கால இல்ல, முழு உலகத்திலும் எல்லாருக்கும் கூட்டாளி மாதிரி இருப்பாங்க. எல்லாத்தையும் ஒருத்தர் கேட்டலிப்பாரு, நல்ல பக்தியானத்தர். எல்லாரும் ஹராத்தை பார்த்தாலும் அவர் பார்க்க மாட்டாரு. எல்லாரும் ஒரு ட்ரிப் ஏத்தி விடிய படுத்தாலும், சுபஹ் இல்லாம படுத்தாலும் ஒத்தரிப்பார், தஹஜ்ஜத்துக்கு எழும்புவாரு, சுபஹ் தொழுவாரு. எந்த கூத்து போட்டாலும் அதுல பெர்ஃபெக்ட் ஆயிப்பாரு. ஹராமா ஹலாலா ஒரு டவுட் வந்தா கையை வைக்க மாட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு ஸ்ரீதேவியான பேணுதலான ஒருத்தர் எல்லாருக்கும் இருக்குது. ஆனா அவருக்கு அப்படிப்பட்ட அல்லாஹ்வை மட்டும் நினைச்சு கொண்டு தனிமேல கூட்டத்துல அல்லாஹ்வை கல்புல சுமக்கிறவங்களுக்கு முழு உலகத்திலும் பாவிச்ச வார்த்தை என்ன தெரியுமா? இவர் எங்கட சூஃபி புள்ள. யாருக்கு பாவிச்சது? இவர் எங்கட சூஃபி குஞ்சி, இவர் எங்கட சூஃபி, இவர் பெரிய சூஃபி. எங்களை வந்தது அருமையானவர்களே. இப்ப சூஃபி என்றா கேவலம் எங்களுக்கு. இந்த சூஃபி தஸவுஃப் என்பது இஹ்சான்ல வந்தது. இஹ்சான் இல்லாதவனுடைய இஸ்லாமும் வேல் இல்ல, இஹ்சான் இல்லாதவனுடைய ஈமானும் வேல் இல்ல. ஈமானும் இஸ்லாமும் அல்ல மார்க்கம். ஈமான் இஸ்லாம் அதோட இஹ்சான் சேரணும். அந்த வழிமுறைகள் தான் அல்லாஹ் அடைந்த வழிமுறைகள். அருமையானவர்களே, அதுல வரக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லி ஜும்மாவுடைய நேரம் முடியுது, நான் முடிச்சு கொள்வேன். அருமையானவர்களே, என்ன இஹ்சான், என்ன தஸவுஃப்? விட்டு கொடுக்கிறது, பணிஞ்சு போறது, பெருமை இல்லாமல் ஆக்கிறது, யாரையும் நோவிக்காம வாழுகிறது, குடும்பத்தை சேர்றது. நான் அல்லாஹ்வை நம்பிக்கை வச்சிருக்கிறேன், நான் கியாமத்தினால் நம்பிக்கை வச்சிருக்கிறேன், நான் தொழுதேன், இபாதத்தை செய்கிறேன். அப்படிப்பட்ட நான் சூஃபியாக இருக்கணும், இஹ்சானோடு இருக்கணும், யாரையும் அநியாயம் செய்யக்கூடாது. இந்த எண்ணம் கல்வில வருகிறது. அருமையானவர்களே, அவர்களுடைய இபாதத்துகள் தான் அல்லாஹ்விடத்துல போய் சேரும். அதனால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க. சஹாபாக்கள் பார்த்து முஸ்லிம்ல பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ் கேட்டாங்க, மனில் முஃப்லிஸ் மின் உம்மத்தின்னு கேட்டாங்க.
யாரு முஃப்லிஸ் என்று கேட்டாங்க. முஃப்லிஸ் பங்களோட்காரன். நான் இல்ல பங்களோட்டாகி என்ற முஃப்லிஸ் யார் என்று கேட்டாங்க. உடனே சஹாபாக்கள் பதில் கொடுத்தாங்க. எப்படி தெரியுமா? யா ரசூலல்லாஹ், யார்ட்ட பணம் காசு இருந்து இல்லாமல் போய்விட்டாரோ அவர்தானே பங்களோட்காரன் என்று சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் பங்களோட்காரன் இல்லை என்றாங்க. எப்படிக்கும் நான் அந்த பங்களோட்காரனை சொல்லல. உண்மையான பங்களோட்காரன் யாரு தெரியுமா? மின் உம்மத்தி யதி யௌமல் கியாமத்தி பிஸ்ஸலாத்திஹி வஸியாமிஹி வகியாமிஹி என்று சொல்றான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிடிச்ச நோன்பு, பிடிச்ச செந்த தொழுகை, கியாமுல் லைல், குர்ஆன் ஓதினது, திக்ருகள், சதகா கொடுத்தது, அவ்வளவு நன்மைகளையும் மலைகளுடைய அளவுக்கு சுமந்து கொண்டு அல்லாஹ்வின் முன்னுக்கு வருவார்கள் என்று உம்மத்தில சிலர்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். இபாதத் நாங்க இபாதத் செஞ்சோம், இதை பாதுகாக்கணும் அருமையானவர்களே. இல்லையென்றா மறுமையில கிடைக்காது. எல்லா நன்மைகளையும் சுமந்து அல்லாஹ்வின் முன்னுக்கு வருவாரு. வந்த உடனே அல்லாஹு தஆலா நாயன் அவருக்கு கிடைச்ச நன்மையை பார்த்து அவரே ஆச்சரியப்படுவார். இவ்வளவு எனக்கு நன்மை கிடைச்சிட்டா, ஏன் ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்ல், ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்ல், இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி ஒரு லைலத்துல் கத்ர் அடைஞ்ச எவ்வளவு நன்மை. 1000 மாதங்களை விட 83 வருஷம் அல்லாஹ்வுடைய பாதையிலே போய் யுத்தத்துல போய் ஷஹீதானத்துக்கு கிடைக்கிற நன்மை ஒரு இரவுல கிடைச்சது. இது எல்லாத்தையும் சுமந்து கொண்டு அல்லாஹ்வுடைய முன்னுக்கு வந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் தஆலா அனாயன் இடத்துல யௌமுல் ஹிசாப், யௌமுல் கியாமா, யௌமுல் பஅஸ், ஒரு நாள் அந்த கியாமத்து நாளில வந்து இங்க வா, நீ இவனுக்கு ஒரு நாள் ஏசிக்கிறாய், உன் நன்மையால் ஒரு பகுதி வரை கொடுக்கணும், கொடுத்தாச்சு. இன்னொருத்தரை கூப்பிட்டு நீ இவன் சொத்துல கை வச்சிக்கிறாய், கடன் எடுத்து ஏமாத்திக்கிறாய், இவனை கல்புணோக பேசிக்கிறாய், இவன் மானத்தை போக்கிக்கிறாய், இவனை பத்தி அவதூறு கட்டிக்கிறாய் என்று சொல்லி 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 இப்ப எல்லா நன்மையும் திருப்பி கொடுக்கப்படும் பொழுது அழுது குழுந்துடுவான் இந்த மனிதன். எல்லா நன்மையும் திருப்பி கொடுத்து கொடுத்து இவனால நோவிக்கப்பட்டவர்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு பிறகு ஹத்தா ஃபனியத் ஹஸனாத்துஹு, பார்த்தா நன்மையில முடிஞ்சு இவரால் அநியாயம் செய்யப்பட்டவங்க பேலன்ஸ் இருக்குது, இவரால புறம் பேசப்பட்டவங்க இருக்குது, இவரால அநியாயமாக சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. பள்ளி சொத்தை பயம் இல்லாம வச்சுக்கொண்டு யூஸ் பண்றாங்களே அருமையானவர்களே. பள்ளி கடைகள் எத்தனை இடத்துல இருக்கு ஸ்ரீலங்கா இன்றைக்கு. பள்ளி சொத்து ஒரு சொட்டும் பயம் இல்லை. என்னமோ உமும் அப்பமாறு கொஞ்சம் இறக்கம் பார்த்து கொஞ்சம் நிக்க கொடுத்த இன்னைக்கு பொய்க்கு ஒப்பினே செஞ்சு கொண்டு வீட்டு அனுபவிக்க போறான். இப்படி துனியா துனியா வந்து மக்களை நோவிச்சவங்க அருமையானவர்களே கியாமத்து நாளில மாட்டிக்கொள்வாங்க. எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு பிறகு இவர்ட நன்மை முடிஞ்சு, ஆனா அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்ப அல்லாஹ் தஆலா அவங்கள கூப்பிட்டு இவர்ட ஒன்றும் இல்லை இப்ப தரத்துக்கு, உங்களோட பாவங்கள் இவருக்கு கொடுங்க. இது ஹதீஸ், இது ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கியாமத்தினால பார்த்து போட்டு சொன்னாங்க அருமையானவர்களே. இந்த பாவங்கள் எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு நன்மை அழிஞ்சு செஞ்ச பாவத்தோட இவரால் ஏசப்பட்ட அநியாயம் செய்யப்பட்ட நோவிக்கப்பட்டவங்களோட பாவங்களையும் சுமந்து கொண்டு நரகத்தில் அல்லாஹ் முகம் குப்பர இழுத்து வீசுவான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இவன் தான் மங்களோத்காரன் அருமையானவர்களே. அதனால இஸ்லாத்தை ஈமானை மட்டும் படிச்சு இஹ்சான படிக்கலையா, தஸவ்வுஃப் படிக்கலையா, இந்த தஸ்கியாவை படிக்கலையா, அதன் பிரகாரம் வாழ தயார் இல்லையா, எங்களை விட நஷ்டவாளர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. ரமலான் ஃபுல்லா அமல் செய்யுங்க, இத்திகாஃப் நில்லுங்க, குர்ஆன் ஓதுங்க, ஜகாத் கொடுங்க, சதகா செய்யுங்க. அருமையானவர்களே, நோன்பு முடிஞ்சிட்டு இந்த ஹுத்பா செஞ்ச எல்லாத்தையும் மூத்து வர காட்டியும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. யாருக்கும் அநியாயம் செய்ய வானம், யாருடையும் கல்ப நோவிக்க வானம். பெத்த தாயும் தகப்பனும் உங்களை நினைச்சு உள்ளம் வெந்து கொண்டிருக்கிறதா, அல்லாஹ் பாதுகாக்கணும். பேத்து மன்னிப்பு கேளுங்க. இரத்த உறவுகள் பிரிஞ்சிக்கிறீங்களா, பேத்து சேருங்க. யார சரி கடன் எடுத்து ஏமாத்தி கொண்டு கொடுக்காம நாளைக்கு வாரக்கிழமை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களா, எந்த நேரம் நெஞ்ச பிடிச்சி விழுந்து மௌத்தாகி மையத்தின் பேர் வருமோ தெரியாது, திருப்பி கொடுத்துடுங்க. அருமையானவர்களே, யாரும் எங்கட மையத்தை பார்க்க வார நேரத்தில் எங்கட தவறுகளை சொல்லி எங்கட மையத்தை எங்கட முகத்தை பார்க்க கூடாது. பாருங்களே, ஒரு முழுக்க கடன் வச்சுட்டு மௌத்தாகிக்கிறான். பாருங்களே, பெத்த தாயை நோவிச்சிட்டு மௌத்தாகிக்கிறான். பெத்த குழந்தைகளுக்கு ஒழுங்கா ஒன்றும் செய்யாம மௌத்தாகிக்கிறான். வாழ்க்கையில தொழாதவனாக மௌத்தாகிக்கிறான். இப்படி ஒரு காலம் எங்கட மையத்தை பார்த்து யாரும் நினைக்கவும் கூடாது, பேசவும் கூடாது. அருமையானவர்களே, அப்படி இல்லாத நிலைமையில அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற நிலைமையில ஈருலக பாக்கியத்தையும் பெற்று ஸ்ரீதேவியாக மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை
பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் இவ்வளவு நேரமும் பேசின விஷயங்களை யா அல்லாஹ் பேசின எனக்கும் கேட்ட அனைவர்களுக்கும் வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. உயர்ந்த நல்ல குணத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் புனிதமான ரமலானை அடைந்தோம். யா அல்லாஹ் நாங்கள் செய்த அத்தனை அமல் இபாதத்துகளையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் அந்த அத்தனை நன்மைகளும் யா அல்லாஹ் நாளை மறுமையில் எங்களால் நோவிக்கப்பட்ட யாருக்கும் போய் நாங்கள் நஷ்டமடையக்கூடிய நிலைமைகள் வந்துவிடாமல் பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய கல்விகளை வெளிச்சமாக்கி நல்ல ஈமானுள்ள சீதேவிகளாக நீ வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு மேலான சொர்க்கத்துல குடும்பத்தோடு அன்னவர்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. இந்த உலகத்திலே நீண்ட ஹயாத்தை தந்துவிட்ட ரப்பே ரஹ்மானே, எங்களுக்கு நீ எங்களுடைய ரூஹை வாங்கக்கூடிய நேரத்தில் ரப்பே ரஹ்மானே நீ எங்களுக்கு நல்ல மௌத்தை தந்தருள்வாயாக. ஒரு சொர்க்கத்துக்குரிய ஸ்ரீதேவியாக உலகத்தை விட்டும் பிரியும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ரப்பே ரஹ்மானே இந்த உலகத்தை விட்டும் பிரிந்தே அல்லாஹ் எங்களுடைய பேர்கள் எல்லாம் மையத்துகளாக மாற்றப்பட்டு எங்களுடைய வீடு மையத்து வீடாக மாற்றப்பட்டு யா அல்லாஹ் எங்களை 24 மணி நேரத்துக்கு அங்கே வச்சுக்கொள்ள மாட்டார்கள் என்ற ஒரு நிலைமை எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது ரப்பே ரஹ்மானே. அந்த நேரத்தில் யா அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்யாத, யாருக்கும் துரோகம் செய்யாத, உன் கடமைகளையும் நிறைவேற்றி யா அல்லாஹ் எந்த ஒரு மனிதனையும் நோவிக்காத நிலைமையில வாழக்கூடிய நல்ல கல்வி வெளிச்சமான ஒரு ஸ்ரீதேவியுடைய சொர்க்கத்துக்குரிய ஸ்ரீதேவியுடைய மையத்தாக எங்கள் மையத்துகளை கபூல் செஞ்சருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் முகங்களை யா அல்லாஹ் மரணித்த பின்பும் யா அல்லாஹ் வெளிச்சமான முகங்களாக நீ கபூல் செய்வாயாக. மேலான சொர்க்கத்துக்குரியவர்களாக எங்கள் கபர்களையும் வெளிச்சமான கபர்களாக ஆக்கி மேலான சொர்க்கத்துக்குரியவர்களாக எங்களை மாற்றி அருள்வாயாக. இந்த ரமலானை தந்த ரப்பே ரஹ்மானே அடுத்த ரமலானையும் ஹயாத்தை நீளமாக்கி வைத்து அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் குடும்பத்தோடு தந்தருள்வாயாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மை